கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் அதிகாரம் 13வது வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதினா புத்தி யார் சொல்லிக் கொடுப்பா? ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த காலம் ஒருத்தர் புத்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புத்தி இருந்தால் படிச்சுக்கோ, இல்லைண்ணா சொல்லாத நான் பேசவே டைம்ல புத்தி யார் சொல்லுவா? புத்தி யார் சொல்லுவா? நேரத்தை கெடுத்துட்டு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். இப்போ புத்திமதி சொல்ல உனக்கு ஆளு இல்லை. பொறாம வேணப்படுவாங்க. நல்லா இருக்கானே, நல்லா இருக்கானே, நம்மளோட பணக்காரனா இருக்கானே, இவன் எப்போ கெட்டு போவான் அப்படிலாம் நினைப்பாங்க. புத்திமதி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்போ புத்திமதி யார் சொல்லி தருவா அப்படின்னா கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தர் கொடுத்த வசனம் வேத புத்தகம். வேத புத்தகத்தை படிக்கும்போது, தியானம் பண்ணும்போது புத்திமதி வரும். கர்த்தரே நமக்கு புத்திமதியை சொல்லி கொடுப்பார். இதை செய், அதை செய்யாத. சரியா? பைபிள் படிக்கும்போது மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்கள் எல்லாம் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். அதனால யாருமே இல்லை, ஏன்னா புத்தி சொல்ல ஆள் இல்லை, என்ன நான் நல்லா இருக்க வழி சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. உங்க கையில வேத புத்தகம் இருக்கா? எல்லார் கையிலும் வேத புத்தகம் இருக்கா? இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்த புத்தகம். சரியா? அவரு பேசுற வார்த்தை பூரா இந்த பைபிள்ல இருக்கு. கர்த்தர் எப்படி மனுஷன் நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த புத்தகத்துல எழுதியிருக்கு. அப்ப புத்திமதி வேணும், நான் பைபிள படிங்க. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். பைபிள் படிச்சதோட அதன் காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? விட்டுறக்கூடாது, கை கொள்ளணும். அதுவே உனக்கு ஜீவனா இருக்கு. அதுவே உனக்கு ஜீவன் ஒன்றுக்கும் பயப்படாம சுகமா நல்லா வாழணும்னா பைபிள் அனுதினமும் வாசிக்கணும். அனுதினமும் ஏன்னா புத்தி சொல்ல ஆள் கிடையாது. மதிக்கவே மாட்டான், மனுஷன் மதிக்கவே மாட்டான். அவன் எவங்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது இந்த காலத்தில். அதனால நம்மளுக்கு கையில் இருக்கிற வேத புத்தகம் தான் நம்ம கூட பேசும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். நீ பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்பாரு, உனக்கு புத்திமதி கிடைக்கும். இப்போ புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அவர் சொன்ன புத்திமதியை உறுதியாக பற்றிக்கிட்டேனா அதை விட்டுறாத, அதை காத்துக்கொண்டேனா அதுவே உனக்கு ஜீவன். அப்போ உன் ஜீவன் உன் கையில தான் இருக்கு. ஜீவனோட இருப்பதும் காலத்துக்கு முன்னாலே சாகுறதும் உன் கையில தான் இருக்கு. புத்திமதியை விட்டுறக்கூடாது, காத்துக்கிட்டா அதுவே உனக்கு ஜீவன். அந்த புத்திமதி வேத புத்தகம். வேத புத்தகத்தை நம்ம படிக்கணும், அன்னதினமும் எடுத்துக்கிட்டினாலும் படிக்கணும். சரியா? அப்ப ஜீவனை நம்ம கண்டடையுதேன். இயேசுவை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். சரியா? அப்ப ஜீவன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அறிவதே ஜீவன், நித்திய ஜீவனா இருக்கு. அதுக்கடுத்து ஜீவன் சொல்லப்படுது புத்திமதியா. இயேசு கொடுத்த புத்திமதிகளை நீ கை கொள்ளும் போது அது உனக்கு ஜீவனா இருக்கு. அப்போ நம்ம புத்திமதி ஆள் இல்லை, யாரும் எனக்கு பேச ஆள் இல்லை, எனக்கு புத்தி சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிற யாவருக்குமே இயேசு கிறிஸ்து வேத புத்தகம் உங்களுக்கு புத்திமதியை கொடுக்கும். சந்தோஷமா அந்த வேத புத்தகத்தை படிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானமும் புத்தியும் தருவார். இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையே நம்மளை பலப்படுத்தும். சரியா? வார்த்தையாகிய தேவன். அப்போ வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம பைபிள் படிக்கும்போது வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ளும் போது ஜீவனாக இருக்கு.
இப்போ நம்ம ஜீவனுக்கு ஒன்றும் குறை வராது. சரியா? அனுதினமும் அதிகாலையில் தேவனை தேடணும், பைபிளை வாசிக்கணும். வாசித்து அதன்படி நடந்தால் நமக்கு வாழ்க்கையில் ஒன்றும் குறைபட போகிறது இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஒரு குறைவும் வராது, வித்தாலும் வரதான் செய்யும். நாம புத்தி சாலியாக இருந்து பைபிளை படிப்போம், புத்திமதியை காத்துக்கொள்வோம், ஜீவனை காத்துக்கொள்வோம். ஆமாம், சரியா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.